அண்ணா IAS அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா பயிற்சி மையத்தின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு பதிவுல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீரன் சின்னமலையை பத்திய வினாக்கள் தான் பார்க்க போறோம். தேர்வு நோக்குல வினாக்கள் எப்படி எல்லாம் அமைய போகுது, எப்படிலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத கடந்த 15 ஆண்டு காலமா தீரன் சின்னமலையை மட்டும் பர்டிகுலரா என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா டெப்தா பார்க்க போறோம். வாங்க தீரன் சின்னமலையுடைய தேர்வு வினாக்களை நம்ம பார்க்கலாம். The first one அப்படின்னு பார்க்கும்போது, தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கண்டென்ட் வந்து பார்த்தோங்க. பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் கண்டென்ட்டை நம்ம பார்த்தோம். அதுல அதன் அடிப்படையில தான் நம்ம வினாக்களும் வந்து பாத்தீங்கன்னா வடிவமைச்சிருக்கோம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உள்ள வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். பிளஸ் இனி வரும் காலங்கள்ல தேர்வு நோக்கில எப்படி கேட்கலாம் அப்படின்ற வினாக்களும் நம்மளுடைய ஐசா பயிற்சி மையம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வடிவமைச்சு கொடுத்துருக்கு. அதே நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துக்கிட்டு வரோம். சரிங்களா? அதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் வினாவா எதை பார்க்க போறோம் அப்படின்னா, தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது அப்படின்னு பாக்குறாங்க. பாருங்க, தீரன் சின்னமலை பிறந்த ஆண்டு எது? இன் இங்கிலீஷ் தீரன் சின்னமலை வாஸ் born on. அப்ப எப்ப பிறந்தார் அப்படின்னு பாருங்களேன். ஆப்ஷன் ஏ 1854, ஆப்ஷன் பி 1863, ஆப்ஷன் சி 1856, ஆப்ஷன் டி 1859. அப்ப இது சரியான விடை எது அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. சோ கடைசியில அவுட் ஆஃப் எவ்வளவு பெற்றீங்களோ அந்த மதிப்பெண் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா பதிவு செய்யணும். சரிங்களா? சோ பார்க்கலாம். ஒருத்தர் சொல்லி இருக்கிறாங்க ஆப்ஷன் சி 1856. எப்ப பிறந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17 பிறந்தார் மேலப்பாளையத்துல. சோ சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1856. ரைட். அடுத்தபடியா ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். சோ அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தீரன் சின்னமலையின் இயற்பெயர் என்ன அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. வாட் இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் தீரன் சின்னமலை? அப்போ உண்மையான பெயர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த ஒரிஜினல் நேம்னு சொல்லலாம் அல்லது ஷோர் நேம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இயற்பெயர் அப்படித்தானே சொல்லுவோம். ஸோ அப்ப இந்த நேம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சொன்னோம் பாடம் நடத்தும் போதே, தீரன் சின்னமலை ஆரம்ப காலகட்டத்தில் தீரன் சின்னமலைன்னு அழைக்கல. அவர் என்ன சொல்லி அழைச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தீர்த்தகிரி கவுண்டர் அப்படின்னு சொல்லி அழைச்சோம். தீர்த்தகிரி கவுண்டர். அப்ப இந்த ஆப்ஷன்ல இருக்கிறவங்க யார் சார்? ரத்தினசாமி அப்படின்றவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையுடைய தந்தைங்க. இந்த மூக்கையன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்களுடைய தந்தை. இந்த நல்லப்பன் யார் அப்படின்னா தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர். கடைசியா தீரன் சின்னமலையை காட்டி கொடுத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நல்லப்பன். சோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர். அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 3ங்க. பாருங்க, தீரன் சின்னமலை முக்கிய போர்களில் அல்லாதது எது? அவருடைய முக்கிய போர்ல இடம்பெறாத போர் எதுன்னு கேக்குறாங்க. Which of the following is not one of the major battle of தீரன் சின்னமலை? அப்போ இவருடைய முக்கியமான போர்ல பொருந்தாதது எது? எந்த போர் இல்லை இவருது அப்படின்னு பார்க்கலாம். சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆப்ஷன் ஏ காவிரி போர். இதைதான் நம்ம காவிரி கரை போர் அப்படின்னு சொன்னோம், 1801. ஆப்ஷன் பி ஓடாநிலை போர் 1802. ஆப்ஷன் சி அரச்சலூர் போர் 1804 மற்றும் 1805. சோ இதுதான் அவருடைய இறுதி போர் அப்படின்னு சொன்னோம். இது எல்லாமே யாருடைய முக்கிய போர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை முக்கிய போர்கள். எது முக்கிய போர்களில் அல்லாதது எது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப காளையார் கோவில் போர் எப்போ அப்படின்னா 1872. இந்த காளையார் கோவில் போர் தீரனுடைய போர் அல்ல. இந்த காளையார் கோவில் போர் யாருது அப்படின்னு பாத்தீங்கன்னா முத்துவடுகநாதர். முத்துவடுகநாதருக்கு ஏற்பட்டது. அப்போ பொருந்தாத போர் எதுன்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் போர் பொருந்தாது. அப்ப பேட்டில் ஆஃப் காளையார் கோவில் தான் ஆன்சர். சரிங்களா? அப்ப மீதி 3 போர்களுமே முக்கிய போர்கள் தான். யாருக்கு? தீரன் சின்னமலைக்கு. சோ அதுல பொருந்தாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காளையார் கோவில் போர். அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 4. தீரன் சின்னமலை திப்பு சுல்தானின் திவானாக இருந்த டேஷ் என்பவரிடம் இருந்து வழிமறித்து வரி பணத்தை பறித்து கொண்டார். தீரன் சின்னமலை stole the tax money from the divan of திப்பு சுல்தான். அப்ப யாருகிட்ட இருந்து பாத்தீங்கன்னா அந்த வரி பணத்தை வழிமறிச்சு பிடிங்கிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கேள்விங்க. சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தான். நம்ம டிஎன்பிசியில கேட்கப்பட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுங்க. சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க. அப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அப்ப யார்கிட்ட வரி பணத்தை பிடுங்கினார் அப்படின்னு பாருங்களேன். திவானான முகமது அலி, ஆப்ஷன் பி திவானான அகமது ஷா, ஆப்ஷன் சி திவானான ஷா ஆலம், ஆப்ஷன் டி இவர்களில் யாரும் இல்லை. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா திவான் முகமது அலி. சரிங்களா? அப்ப திப்பு சுல்தான் யாரை நியமனம் பண்ணார் அப்படின்னா முகமது அலியை நியமனம் பண்ணார். அவர் தான் வரி வசூல் பண்ணிக்கிட்டு வந்தாவல. சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திவான் முகமது அலிங்க. அடுத்து வினா எண் 5. திவானின் படைகளும் தீரன் சின்னமலையின் படையும்
எந்த இடத்தில் மோதி கொண்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்களேன், where did the Diwan's army and the army of தீரன் சின்னமலை clash? அப்ப எங்க மோதிக்கிட்டாங்க, எங்க கிளாஷ் ஆச்சு இவங்களுடைய படை அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ காவிரி ஆற்றங்கரையில், ஆப்ஷன் பி நொய்யல் ஆற்றங்கரையில், ஆப்ஷன் சி பாலாறு ஆற்றங்கரையில், ஆப்ஷன் டி அமராவதி ஆற்றங்கரையில். அப்ப ஃபர்ஸ்ட் தீரன் சின்னமலையுடைய படை திப்பு சுல்தானுடைய படை கூட எங்க மோதிச்சுன்னு சொன்னோம். நம்ம பாடம் நடத்தும் போதே சொன்னோம், ஈரோட்டில் இருக்கிற நொய்யல் ஆற்றங்கரை. அப்ப இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரை தான் கரெக்டுங்க. ஆப்ஷன் பி சரிங்க. கொஸ்டின் வினாயன் 6. திப்புவின் இறப்பிற்கு பிறகு தீரன் சின்னமலை எழுப்பிய கோட்டை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஃபோர்ட் பில்ட் பை தீரன் சின்னமலை ஆஃப்டர் திப்பு சுல்தான் டெத்? அப்ப திப்பு இறப்புக்கு அப்புறம் தீரன் சின்னமலை எழுப்பின கோட்டை, அவர் கட்டிய கோட்டை என்ன சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஓடாநிலை கோட்டை, ஆப்ஷன் பி கொங்கு கோட்டை, ஆப்ஷன் சி சின்னமலை கோட்டை, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம பார்த்தோம், திப்பு சுல்தான் இறப்பிற்கு பிறகு 1799 மே 4 யாரை கொண்டுட்டாங்கன்னா திப்பு சுல்தானை கொண்டுட்டாங்க. அவர் இறப்புக்கு பின்னாடி ஒரு கோட்டையை கட்டுறார் தீரன் சின்னமலை. அந்த கோட்டையில அவர் வசிக்கிறார். அந்த கோட்டையில இருந்தவங்க 2 பேர் தான். ஒன்னு தீரன் சின்னமலை, அவருடைய சமையல்காரனா நல்லப்பன். அந்த கோட்டைக்கு பேரு ஓடாநிலை கோட்டை. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடாநிலை கோட்டை. சரியா? அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்த வினாயன் பார்ப்போம். தீரன் சின்னமலையின் தோல்வியினால் கொங்கு மண்டலத்தின் மீது ஏற்பட்ட முக்கிய விளைவு யாது? அப்ப தீரன் சின்னமலை தோத்துட்டாருன்னு சொல்றதை விட அவங்கள பிடிச்சிட்டாங்க, கைது பண்ணிட்டாங்க. அதனால கொங்கு மண்டலம் என்ன விளைவுகளை சந்திச்சுது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப முக்கிய விளைவு யாது? வாட் வாஸ் த மேஜர் கான்சிக்வன்ஸ் ஆஃப் தீரன் சின்னமலைஸ் டிஃபீட் ஃபார் த கொங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொங்கு ரீஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப கொங்கு ரீஜன் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான விளைவுகளை சந்திச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். சோ ஆப்ஷன் பாருங்க. ஆப்ஷன் ஏ பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது, ஆப்ஷன் பி வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்டது, ஆப்ஷன் சி பாளையக்காரர் முறை கலைக்கப்பட்டது, ஆப்ஷன் டி சேலத்தில் ஒரு பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நல்லா பாருங்க, அப்ப தீரன் சின்னமலையுடைய தோல்வியால கொங்கு மண்டலம் எந்த மாதிரியான விளைவை சந்திச்சுன்னு பார்க்கலாம். பிரெஞ்சுக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்ப சரியா சார் அப்படின்னு கேட்டா இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான விளைவு அல்ல. இது பிரெஞ்சுக்காரர்களோட ஒப்படைக்கல. யார்கிட்ட ஒப்படைச்சாங்க அப்படின்னா இஐசி கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ இஐசி ஒப்படைக்கல, இஐசி டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அப்ப ஆங்கிலேயர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டது. அடுத்து பாருங்களேன், வாரிசு இழப்பு கொள்கையின்படி இணைக்கப்பட்டது. இதுவும் தவறுங்க. சரிங்களா? அப்ப வாரிசு இழப்பு கொள்கை அப்படின்னு எப்ப ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1848 டல்ஹௌசி பிரபு காலத்துல ஏற்பட்ட கொள்கைங்க. அப்ப இதுவும் வந்து கிடையாது. ஏன்னா 1805 யாருக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா பாளையக்கார சிஸ்டம், ஒட்டுமொத்த பாளையக்கார சிஸ்டமும் முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம 1848 பேச வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா வாரிசு இழப்பு கொள்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப வாரிசு இழப்பு கொள்கையும் கொங்கு மண்டலம் இது வந்து பாத்தீங்கன்னா சந்திக்கவில்லை இந்த பிரச்சனையை. அப்ப அதுவும் இல்லைங்க. அடுத்து பாளையக்காரர் முறை கலைக்கப்பட்டது. ஆமா, இதுதான் சரி. அப்ப இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அப்ப என்ன சார் நடந்துச்சு? ஆக்சுவலி மருது சகோதரர்கள் கழகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பாளையக்கார சிஸ்டம் முடிவுக்கு வந்தது. ஒட்டுமொத்த பாளையக்காரனும் முடிவுக்கு வந்தது யாருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தீரன் சின்னமலை. லாஸ்ட் ஒன் பாருங்க, சேலத்தில் ஒரு பிரிட்டிஷ் கண்டோன்மெண்ட் நிறுவப்பட்டது. இது கிடையாது. இது ஆக்சுவலி சேலத்துல இல்ல, கோயம்புத்தூர்ல தான் இருந்துச்சு. சரிங்களா? சோ இதுவும் தவறு. இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாளையக்காரர் முறை கலைக்கப்பட்டது. ஆப்ஷன் சி, த பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் டிசால்வ்டு. அப்ப இதுதான் இவங்களுக்கு சரியான விடை இந்த வினாவுக்கு. சரிங்களா? ரைட். அடுத்த வினா பார்க்கலாம். வினாயன் 9. கீழ்கண்ட கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி தவறான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. நல்லா கவனிங்க, தவறான கூற்று கேட்கிறாங்க. இது ஒரு டிஎன்பிசில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அப்ப பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன், தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். தீரன் சின்னமலை பார்ட்டிசிபேட்டட் இன் த ஆங்கிலோ மைசூர் வார். அடுத்து பாருங்க கொஸ்டின் 2, கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். He organized the soldiers of the Kongu region against the British. அப்ப கொங்கு நாட்டு வீரர்களையும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருங்கிணைத்தார் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து, இவர் 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன் இங்கிலீஷ், in 1802 he defeated by the Maxwell in the battle of ஓடாநிலை. in last one பாருங்க, fourth one, இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார்.
So in English, he hanged by British at Sangagiri Fort. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் வினா. அப்ப இதுல வந்து நமக்கு சரியான விடை எது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாம். அப்ப இந்த கூற்றுல எதெல்லாம் சரி எதெல்லாம் தவறுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்லுதுன்னா, தீரன் சின்னமலை ஆங்கிலேய மைசூர் போர்களில் கலந்து கொண்டார். அப்ப அது சரியா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சரிதான். இந்த ஆங்கிலேய மைசூர் போர்களை கலந்துகிட்டார் அப்படின்னும் போது எப்படிதான் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திப்பு சுல்தானுடைய போர்க்காலங்கள்ல. ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திப்பு சுல்தான்கிட்ட பயிற்சி பெற அந்த காலகட்டங்கள்ல போர் ஏற்பட்டுச்சுங்க. அப்ப இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிருப்பார். அதாவது யாருக்குன்னா திப்புக்கு ஹெல்ப் பண்ணிருப்பார். அடுத்து கொங்கு நாட்டு வீரர்களை ஆங்கிலேயருக்கு எதிராக ஒருங்கிணைத்தார். ஆமா, கொங்கு பகுதி வீரர்களை ஒருங்கிணைக்கிறார். கொங்கு பகுதி வீரர்களை மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கொங்கு பகுதி வீரர்களை ஒண்ணு சேர்த்து அவங்களுக்கு போர் பயிற்சிகளை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் பீரங்கி படைகளை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லியும் பிரெஞ்சுக்காரர்களுடைய சப்போர்ட்டால பீரங்கி படைகளும் தயார் பண்ணுவார். அடுத்து பாருங்க, 1802 மேக்ஸ்வெல் என்ற தளபதி தீரன் சின்னமலையை தோற்கடித்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அதாவது மேக்ஸ்வெல் வந்து இவரை தோற்கடிக்கல, தளபதி மக்கீஸ்கான் தான் தோற்கடிப்பார். மக்கீஸ்கான் தான் தோற்கடிச்சு கைது பண்ணுவார். கைது பண்ணி கூட்டு போவார். இவரை கொண்டு தீரனை கொண்டு முடிவு பண்ணுவார். இதை அறிஞ்ச தீரன் என்ன பண்ணுவார்னா, யாரை கொண்டுடுவார்னா மக்கீஸ்கானையே கொண்டுடுவார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா மேக்ஸ்வெல் வந்து சின்னமலையை தோற்கடிக்கல, மக்கீஸ்கான் தான் தோற்கடிச்சார். சொல்றது புரியுதுங்களா? அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்க, இவர் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இது சரிதான். 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில என்ன பண்ணாங்கன்னா தூக்கிலிட்டாங்க. அப்ப இது சரியான ஆன்சர் எது அப்படின்றத பார்க்கலாம். அப்ப பாருங்களேன், ஆப்ஷன் 1 சரி, 1, 2, 4 சரி. எது தவறு? 3 மட்டும் தவறு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 1, 2, 4 சரியானது, 3 தவறானது. ஆப்ஷன் சி சரி. அதுக்கு அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 10ங்க. ஓடாநிலை கோட்டையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யாருன்னு கேட்டாங்க. சரிங்களா, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான், பார்க்கலாம். அப்போ லான்ச்டு கொரில்லா அட்டாக்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் அட் ஓடாநிலை ஃபோர்ட். ஓடாநிலை கோட்டையில கொரில்லா போர் முறையை யார் கையாண்டார் அப்படின்றாங்க, பார்க்கலாம். இந்த கொரில்லா போர் முறை அப்படின்றது மறைந்திருந்து தாக்குறது. அப்ப யார் மறைஞ்சிருந்து தாக்குறாருன்னு பார்க்கலாம். சிவகிரி பாளையக்காரர் தாக்குனாரா? இல்லைங்க. அடுத்து ஊமைத்துறை மறைந்திருந்து தாக்குனாரா? இல்ல. மருது சகோதரர்கள் மறைந்திருந்து தாக்குனாங்களா? இல்ல. மறைந்திருந்து கழகத்தை ஏற்படுத்தினாங்க, கழகத்தை தொடங்கினாங்க. ஆனா திருச்சிராப்பள்ளி பேருக்கு வெளியிட்டாங்க. ஆனா எக்ஸாக்டா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓடாநிலை கோட்டைன்றாங்க. மருது சகோதரர்களும் மறைஞ்சிருந்து ஆங்கிலேயத்தை பிடிபடாம இருக்க போர் முறையில கையாண்டாங்க. பட் இருந்தாலும் ஓடாநிலை கோட்டைன்னும் போது இந்த ஓடாநிலை கோட்டையை கட்டினவர் யாருன்னா தீரன் சின்னமலை. சோ இதுக்கு சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பே, தீரன் சின்னமலை ஆன்சருங்க. அடுத்து பார்க்கலாம். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. Which of the following statements are true about தீரன் சின்னமலை? தீரன் சின்னமலையுடைய உண்மையான கூற்றுன்னு பார்க்கலாம். 1, தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இது சரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிங்க. இவர் பிரெஞ்சுக்காரராலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர். ஆமா, சரிதான். இப்பதான் நம்ம பார்த்தோம் நோட்ஸ்ல, இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்பு சுல்தானாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு வீரருங்க. அடுத்து பாருங்க, 1800 இருந்து அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் முற்றிலும் தவறு. என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்துல யாரை எதிர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்களை எதிர்த்தார். அதுக்கு அடுத்தபடியா யாரை எதிர்க்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் யாரை எதிர்த்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். சொல்றது புரியுங்களா? இறப்பு வரைக்கும் யாரதான் எதிர்த்தார்னா ஆங்கிலேயரை தான் எதிர்த்தார். யாரை எதிர்க்கல? பிரெஞ்சுக்காரர்களை எதிர்க்கல. அப்ப இது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி, 3வது தவறு. நமக்கு என்ன கேட்டாங்க அப்படின்னா சரியான கூற்று மட்டும் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் சரி. அதுக்கு ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சி, 1 மற்றும் 2 இதுதான் சரி, 3வது தவறுங்க. ஆனா இறப்புலாம் கரெக்டா கொடுத்துட்டாங்க. 1805 ஜூலை 31 இறப்பு தான். ஆனா கடைசியில பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடல, ஆங்கிலேயருக்கு எதிராக தான் போராடுறாரு நம்ம தீரன் சின்னமலை. அடுத்த வினா பார்க்கலாம். வினா எண் 12. கீழ்கண்ட கூற்றுகளை கவரி. ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை. இந்த ஸ்டேட்மெண்ட் 1 சரியான்னு பார்க்கலாம். அடுத்து 2, இந்த தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் ஜூலை 31, 1805. இன் இங்கிலீஷ் பாருங்க. Consider the following statements. தீரன் சின்னமலை as கொங்கு நாட்டு பாளையக்காரர் who fought against the British East India Company. In 2,
தீரன் சின்னமலை வாஸ் ஹேங்க்டு ஆன் ஜூலை 31st on 1805. அப்ப இது சரியா அப்படின்னு பார்க்கலாம். இந்த கூற்றுலாம் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் தீரன் சின்னமலை தான். ஆமா, நம்ம சொல்லும் போதே கொங்கு பகுதியை ஆட்சி செய்தவர் தீரன் சின்னமலைன்னு தான் சொல்றது புரியுதுங்களா? சோ அப்போ இது சரிதான். ரெண்டாவது பாருங்களேன், தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட நாள் ஜூலை 31, 1805. இதுவும் சரிதான். அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ரெண்டுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரிங்க. அடுத்து வினாயன் 13. தீரன் சின்னமலையின் முக்கிய போர்களில் அல்லாதது எது அப்படின்னு பார்த்தோம். இப்பதான் நம்ம பார்த்தோம். சோ காவிரி கரை போர் 1801, ஓடாநிலை போர் 1802, அரச்சலூர் போர் 1804 மற்றும் 1805. பொருந்தாதது போர் எதுன்னா காளையார் கோவில் போர். பின் வரும் கூற்றுகளை ஆராய்க. பாருங்களேன் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். தீரன் சின்னமலை ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர் ஆவார். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதான். ஏன்னா ஈரோட்ல இருக்கிற சின்னமலை பகுதியை தான் ஆட்சி செய்தவர் யாருன்னா நம்ம தீரன் சின்னமலை, அல்லது கொங்கு பகுதியில் இருக்கிற சின்னமலை பகுதி ஆட்சி செய்தவர் தான் தீரன் சின்னமலை. அருணகிரி என்ற இயற்பெயர் கொண்ட இவர் மேலப்பாளையம் என்னும் ஊரில் பிறந்தார். இவர் மேலப்பாளையம் ஊர்ல தான் பிறந்தார். ஆனா அருணகிரி என்ற பெயர்ல பாத்தீங்கன்னா பிறக்கல. என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்த்தகிரி. இந்த பெயர்ல தான் பாத்தீங்கன்னா அவர் பிறந்தார். அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவறு. சரிங்களா? அடுத்து மூணாவது பாருங்க. இவர் பிரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறை பயிற்சியை தீரன் சின்னமலை பெற்றிருந்தார். அப்ப இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா சரிதான். அடுத்து பாருங்க, இவர் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா பாருங்களேன், இவர் யாருக்கு ஆதரவா செயல்பட்டார்? திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக. திப்பு சுல்தான் கிட்ட பயிற்சி பெற்ற ஒரு வீரர் தான். ஆனா திப்பு சுல்தானுக்கு ஆதரவா செயல்படல, திப்பு சுல்தானையே எதிர்த்தார். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அப்ப நல்லா பாருங்க, இதுல எது தவறுன்னு கேக்குறாங்க பின்வரும் கூற்றுகள்ல. அப்ப 2 தவறு, அதுக்கப்புறம் எது தவறுங்க? 4 தவறு. அப்ப 2, 4 ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, பாம்பே. சரிங்களா? ஆன்சர் பாம்பே. 2, 4 தவறு. சோ இதுதான் சரிங்க. அடுத்து வினாயன் 15. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. தீரன் சின்னமலை 1805ஆம் ஆண்டு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். இது சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 1805ல சங்ககிரி கோட்டையில தூக்கிலிட்டாங்க. ஜூலை 31 நம்ம பேசணும். அப்ப இது சரிங்க. ஒரு சமாதான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு அவர் தானாக முன்வந்து ஆங்கிலேயரிடம் சரணடைந்தார் சொன்னார். நல்லா பாருங்க, தீரன் சின்னமலை 1805 சங்ககிரி கோட்டையில தூக்கிலிடப்பட்டார் தான் உண்மை. ஆனா சமாதான ஒப்பந்தம் எதுவுமே போடல. அப்ப என்ன பண்ணாருன்னா அவருடைய சமையல்காரனான நல்லப்பன் தான் காட்டி கொடுக்குறான். அவன் காட்டி கொடுத்துதான் என்ன பண்றாங்கன்னா கைது பண்றாங்க. சமாதான ஒப்பந்தம்னு எந்த ஒரு ஒப்பந்தமும் தீரன் கிட்ட போடல. அப்ப இது சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ சரி, ஆர் தவறு. ஆப்ஷன் பாருங்க, சி. ஏ என்பது உண்மை, ஆர் என்பது தவறு. சோ இதுதான் சரியான விடைங்க. சோ அடுத்த வினா பார்க்கலாம். வினாயன் 16. சின்னமலையின் காவிரி கரை போர் நடைபெற்ற ஆண்டு இது. எக்ஸாக்டா காவிரி கரை போர் எப்ப நடைபெற்றுச்சுன்னு கேக்குறாங்க. இன் இங்கிலீஷ் சின்னமலை இஸ் த பேட்டில் ஆஃப் காவிரி வாஸ் ஹெல்ட் இன். அப்ப எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. எந்த ஆண்டு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 1804ல ஏற்பட்டுச்சா? இல்ல சார். அதுக்கு அடுத்தபடியா 1805ல போர் நடந்துச்சா? இல்லைங்க. 1805ல அரச்சலூர் போர் நடைபெற்றுச்சு. அதே போல 1801 நடைபெற்றுச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் சரி. சோ காவிரி கரை போர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1801. 1802 ஓடா நிலை போர் ஏற்பட்டுச்சு. சோ சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1801. அடுத்து வினாயன் 17. தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார்? அருமையான கொஸ்டின்ஸ்ங்க. சோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நல்லா பாருங்க. அதாவது தீரன் சின்னமலைக்கு யார் பயிற்சி கொடுத்தாங்க? ஹூ ட்ரெயினட் தீரன் சின்னமலை? அப்ப யாரு பயிற்சி கொடுத்தா? ஆப்ஷன் ஏ பிரெஞ்சுக்காரர்கள், ஆப்ஷன் பி டச்சுக்காரர்கள், ஆப்ஷன் சி போர்ச்சுகீசியர்கள், ஆப்ஷன் டி சீனர்கள். இதுல சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள். இன்னும் கூட கேட்கலாம், பிரெஞ்சுக்காரர்கள் திப்பு அப்படின்னு கூட மேட்ச்ல கூட கேட்கலாம். பிரெஞ்சுக்காரர்கள் டச்சு, அப்ப டச்சுக்காரர்கள் டேனியர்கள் அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப சரியான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏங்க. சோ அடுத்த வினா பார்க்கலாம். வினாயன் 18. தீரன் சின்னமலை எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டான்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப தீரன் சின்னமலை எந்த கோட்டையில தூக்கில விட்டாங்க? இன் விச் ஃபோர்ட் வாஸ் தீரன் சின்னமலை ஹேங்கட்? அப்ப எங்க தூக்கில போட்டாங்க? ஆப்ஷன் ஏ சங்ககிரி கோட்டை, ஆப்ஷன் பி வேலூர் கோட்டை, ஆப்ஷன் சி ஓடாநிலை கோட்டை, ஆப்ஷன் டி திருச்சி கோட்டை. அப்ப எந்த கோட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்ககிரி மலைக்கோட்டை. சோ இதுதான் சரியான ஆன்சருங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து வினாயன் 19. கிழக்கிந்திய கம்பெனி எப்போது ஏற்பட்ட போரின் முடிவில் சேலம் மற்றும் திண்டுக்கல் வருவாய் மாவட்டங்களாக பெற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அது காரணம் எப்போ அப்படின்னு பார்க்கலாம்.
The East India Company acquired the revenue districts of Salem and Dindigul at the end of the war that had just taken place. அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க, சேலமும் திண்டுக்கல்லும் வருவாய் மாவட்டம் அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ 1890, ஆப்ஷன் பி 1892, ஆப்ஷன் சி 1894, ஆப்ஷன் டி 1896. இதுல எப்ப வருவாய் மாவட்டமா ஏத்துக்கிட்டாங்கன்னா பாம்பே 1892. சோ இததான் நம்ம கர்நாடக ஒப்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட். அடுத்து வினாயன் 20. தீரன் சின்னமலையை கருமலைக்கு தப்பிச் செல்லுமாறு அறிவுறுத்தியவர் யார்? ஆமா, அதாவது சொல்லுவாரு, அது யார் சொல்லுவாருன்னா அவருடைய சுபேதாரான ஒருத்தர் சொல்றாரு, தீரனே ஓடாநிலை கோட்டையை அழிக்கிறதுக்காக கள்ளிக்கோட்டையிலிருந்து பீரங்கி படை வருது, இந்த பீரங்கி படையிலிருந்து நீ தப்பிக்கணும் அப்படின்னா நீ பழனி மலை தொடர்ல இருக்கிற கருமலைக்கு போய் தப்பிச்சு தஞ்சம் அடைஞ்சன்னு சொன்னாரு. சொன்னவர் யாருன்னா தீரன் சின்னமலையுடைய சுபேதாரான வேலப்பன். அப்ப ஆன்சர்ல எங்க இருக்கிறாரு பாருங்க. ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ கருப்பண்ண தேவர் இவரா? இல்ல சார். ஆப்ஷன் பி ல கரடி கருத்தன் இவரா? இல்ல. நல்லப்பனா? இல்ல. அப்ப வேலப்பன் எங்க இருக்காரு? ஆப்ஷன் டி ல இருக்காரு. இதுதான் சரி. அடுத்து வினாயன் 21. தீரன் அறிந்த போர் பயிற்சிகளை இளைஞர்களுக்கு எங்கு ஒன்று திரட்டி பயிற்சி அளித்தார்? நல்ல அருமையான கொஸ்டின்ஸ். சோ ஐசா நம்மளுடைய பயிற்சி மையம், சரிங்களா? ஐசா தயாரிக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு வினாங்க. தீரன் அறிந்த போர் பயிற்சிகளை இளைஞர்களுக்கு எங்கு ஒன்று திரட்டி பயிற்சி அளித்தார்? இளைஞர்களை ஒன்று திரட்டி பயிற்சி கொடுக்கிறார். அதே போல பீரங்கி படைகளை தயாரிக்கிறதுக்காகவும் ட்ரைனிங் கொடுப்பார். பிரெஞ்சுக்காரர்களுடைய சப்போர்ட்டட். அப்ப எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிவமலை, சரிங்களா? சோ நம்ம பார்த்தோம், சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையில இருக்கிறது எங்க சின்னமலை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா நம்ம தீரன் சின்னமலை. அந்த சிவன் மலையில தான் இளைஞர்களை ஒன்று திரட்டி பயிற்சி அளித்தார். Where did the தீரன் gather the youth and imparted training in the war of technique teached? அப்ப எதுன்னு பாத்தீங்கன்னா சிவன் மலை. அடுத்து வினாயன் 22. பின்வருவனற்றில் தீரன் சின்னமலை பற்றி பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்களேன். Which of the following is not one about தீரன் சின்னமலை? It's not true about தீரன் சின்னமலை. அப்ப பொருந்தாதது எது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, இவர் தென்னிந்திய புரட்சியில் ஈடுபட்டார். He was involved in the South Indian Revolution. ஆப்ஷன் பி, தீரன் கர்னல் கில்லஸ்பியிடம் போரிட்டு கைதானார். தீரன் was captured by Colonel Gillespie. ஆப்ஷன் சி, திப்பு மற்றும் பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட வீரன் தீரன் சின்னமலை. திப்பு and warrior trained by the French. தீரன் சின்னமலை. லாஸ்ட் ஒன், இவர் முதலில் திப்புவை எதிர்த்து பிறகு வாழ்நாள் இறுதி வரை ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டார். சோ இதுல எது பொருந்தாதது அப்படின்னு பார்க்கலாம். இவர் தென்னிந்திய புரட்சியில் ஈடுபட்டார். ஆமா, 1800 இருந்து 1801 வரைக்கும் நடந்த தென்னிந்திய புரட்சியில் ஈடுபட்டார். அது சரியே. கில்லஸ்பியிடம் போரிட்டு கைதானார் அப்படின்னா இது தவறு. தீரன் சின்னமலை யாரை சந்திக்கல அப்படின்னா கில்லஸ்பியை சந்திக்கவே இல்லை. கில்லஸ்பின்ற ஒரு கேரக்டர் நம்ம எங்க படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மியூட்டினில படிச்சோம். இந்த வேலூர் கழகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா கில்லஸ்பியை நம்ம படிப்போம். இவர் திப்புவாலம் பிரெஞ்சாலம் பயிற்சி அளிக்கப்பட்ட வீரர். இதுவும் சரி. இவர் முதல்ல திப்பு சுல்தானை எதிர்க்கிறார். தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் யார் எதிர்த்தார்? ஆங்கிலேயர் எதிர்த்தார். இதுல பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. சோ அடுத்த வேணா பார்க்கலாம். 23. பின் வருவனற்றை சரியான கால வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்க்கலாம். பாருங்களேன். டேஷ் ஆண்டு ஓடாநிலை போர் நடைபெற்றது. அப்ப எந்த ஆண்டு ஓடாநிலை போர்? 1802ங்க. தீரன் டேஷ் ஆண்டு இளைஞர் படையை உருவாக்கினார். 1792ங்க. டேஷ் ஆண்டு நொய்யல் ஆற்றங்கரை போர் நடைபெற்றது. 1799ங்க, சரிங்களா? 1799. டேஷ் ஆண்டு அரச்சலூர் போர் நடைபெற்றது. 1804. அப்ப இது எப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னா 2ங்க, சரிங்களா? ஆப்ஷனை பாருங்க. அப்போ 2, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 3, அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா 1, அதுக்கு அடுத்தபடியா 4. 2, 3, 1, 4. அப்ப எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4 சரி. அடுத்த வினாயன் பார்க்கலாம். வினாயன் 24. பொறுத்துக மேட்ச் த ஃபாலோயிங். அப்ப இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய பயிற்சி மையம், அதாவது ஐசா பயிற்சி மையம் உருவாக்கின பிரத்யேகமான ஒரு வினா அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ முகமது அலி. இந்த முகமது அலிய எதாவது கூட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா வரி வசூல் பண்றதுக்காக வந்தவர். மைசூர் உடையார்கள் என்ன பண்ணாங்கன்னா கொங்கு பகுதியை ஆட்சி செஞ்சாங்க. கேப்டன் ஹாரிஸ் ஓடாநிலை கோட்டையை தாக்கினார். வேலப்பன் அதாவது தீரன் சின்னமலையுடைய சுபேதர். அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1ங்க.